அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, பெட்ரோல், டீசலுக்கு கலால் வரி ரூபாய் 10 குறைப்பு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு மேற்காசிய போர் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? அது இப்போதைக்கு முடியக்கூடிய ஒரு சிச்சுவேஷனே இல்லாத மாரி தான் இருக்கு. அதுக்கான எந்த ஒரு இண்டிகேஷன்ஸுமே இல்லாம தான் இருக்கு. ஓகேவா? மேற்காசிய போர்னால மிக அதிகமான தாக்கம் எதன் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கச்சா எண்ணெய் மேல தான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் அப்படிங்கிறத குளோஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நாடுகளுடைய கப்பல்கள் மட்டும் தான் அங்கிருந்து வெளிய வர முடியுது. உலகளாவிய அளவுல பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் விலை அப்படிங்கிறது கடுமையான ஒரு உயர்வ சந்திச்சுக்கிட்டு இருக்கு. பொதுவா கச்சா எண்ணெய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அத எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு பேரல் கச்சா எண்ணெய் அப்படின்னு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு பேரல் கச்சா எண்ணெய் எவ்வளோ அமெரிக்க டாலர்கள் ஆகுது அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இந்த போருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பேரல் கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது $90 இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ மேற்காசிய போர், அங்க இருக்கக்கூடிய பதற்றம், அந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் குளோஸ் பண்ணிட்டாங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு பதட்டமான சூழல் ஏற்படுறப்ப மக்கள் நெறையா ஒரு பொருள அத்தியாவசிய பொருட்கள நெறையா வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்படி வாங்க ஆரம்பிக்கிறனால என்ன ஆகும்னா, ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். டிமாண்ட் கிரியேட் ஆகுறப்ப எப்பயுமே என்ன ஆகும்னா, பிரைஸ் ஸ்கை ராக்கெட் ஆகும். சரியா? பிரைஸ் ரொம்ப அதிகமாகும். அதே மாரி தான் இந்த கச்சா எண்ணெயும் மாறுச்சு. பெட்ரோல், டீசல மக்கள் நெறைய வாங்க ஆரம்பிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாவே இந்த ஒரு ஃபினாமினா அப்படிங்கிறது இருக்கு. அதனால கச்சா எண்ணெயோட விலை கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து, இப்ப ஒரு கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கே பார்த்தீங்கன்னா, $120 மேல போயிருச்சு. ஓகேவா? அப்ப இந்த $120 மேல போனாலும், அந்த விலைய குடுத்து தான் கச்சா எண்ணெய வாங்கி ஆகணும், எண்ணெய் நிறுவனங்கள்லாம். அப்படிங்கிறப்ப, அந்த விலை ஏற்றத்த யார்கிட்ட இருந்து சரி கட்டுவாங்க அப்படின்னா, பொதுமக்கள் கிட்ட இருந்து தான் சரி கட்டுவாங்க. அங்க பிரைஸ் ஏறுச்சுன்னா, நம்மளும் ₹100 வாங்கிட்டு இருக்க பெட்ரோல் ₹102, ₹105, ₹110 போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் இப்பயே எலக்ஷன் மட்டும் இல்லாம இருந்துருச்சுன்னா, இப்ப கூட நமக்கு பெட்ரோல் பிரைஸ் அப்படிங்கிறது ஏறி இருக்கலாம். நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 5 மாநில தேர்தல் இருக்கனால பெட்ரோல் பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணாம வச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம். அது அது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, எண்ணெய் நிறுவனங்களுக்கு அதிகமான இழப்பீடு அப்படிங்கிறது ஏற்படுது. ஏன்னா, நெறைய காசு குடுத்து ரா மெட்டீரியல் வாங்குறாங்க. கச்சா எண்ணெய வாங்குறாங்க. ஆனா, நெறைய காசு இங்க செலவு பண்றாங்க. ஆனா, அத கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து அவங்கனால வாங்க முடியல. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு செஸ் வரி, சர்சார்ஜஸ், அடுத்தது எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாமே கட்ட வேண்டியதா இருக்கு. அப்ப எண்ணெய் நிறுவனங்கள் கடுமையான ஒரு இழப்ப சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? அவங்களோட இழப்ப சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் ஒரு ஒரு ரிலீஃப் மெஷர கொண்டு வந்திருக்காங்க. என்ன மெஷர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கலால் வரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸைஸ் டியூட்டிய பெட்ரோலுக்கும், டீசலுக்கும் கம்மி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? இதனுடைய தாக்கம் எண்ணெய் நிறுவனங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இப்ப இப்ப நான் கலால் வரியாவே ஒரு ₹10 லட்சம் குடுக்குறேன் அப்படின்னா, இப்ப மத்திய அரசாங்கம் கலால் வரிய கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. இப்ப ₹10 லட்சம்ங்கிறது ஒரு ₹2 லட்சம் எனக்கு மாறும். அப்படிங்கிறப்ப என்னோட இழப்பு கொஞ்சம் கம்மியா மாற ஆரம்பிக்கும். அதனால எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஒரு நடவடிக்கையா இத பண்ணியிருக்காங்க. கலால் வரி அப்படிங்கிறது பெட்ரோல பொறுத்தவரைக்கும் ₹10 குறைச்சிருக்காங்க. இதுவே டீசலுக்கு இருந்த கலால் வரிய ஒட்டுமொத்தமா கேன்சல் பண்ணிட்டாங்க. சரியா? கலால் வரியே இல்ல அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. டீசலுக்கு, பெட்ரோலுக்கு ₹10 குறைச்சிருக்காங்க. இத வரி குறைச்சிருக்காங்க இல்லையா? இந்த வரி குறைச்சது மக்களுக்கு ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமா? கன்சியூமர்ஸ்க்கு ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. நம்ம ₹100 பெட்ரோல் வாங்கி தான் ஆகணும். ஆனா இது எண்ணெய் நிறுவனங்களுக்கு என்ன பண்றாங்க? ஒரு ஒரு ரிலீஃப் மெஷர் மாரி கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அதான் நம்ம முதல் செய்தியில பார்ப்போம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இன்றைய திருக்குறள். பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. யானை பருத்த உடம்பை உடையது, கூர்மையான கொம்புகளை உடையது, ஆயினும் ஊக்கமுள்ளதாகிய புலி தாக்கினால் அதற்கு அஞ்சும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. யானை கிட்ட எவ்வளவு பிசிக்கல் அப்பியரன்ஸ் எவ்வளவு கெத்தா இருந்தாலுமே மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய புலி அட்டாக் பண்ணுச்சுன்னா யானைய வீழ்த்திடலாம், யானை தோத்து போயிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மென்டல் ஸ்ட்ரென்த் அததான் இங்க ஊக்கம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஊக்கம் அதிகமாக இருக்கணும்னு சொல்ல வராங்க. திருக்குறள் எண் 599 அதிகாரம் ஊக்கமுடைமை. இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கோம். நன்றி.